Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மே மாதம் 12ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக நம்மை அழைத்து காத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்தி நன்றியோடு நாம் அவரை துதித்து பாடுவோமாக. அப்படியாக இந்த நாளில் நமக்கு ஒரு அழகான வார்த்தையை நமக்கு இந்த நாளில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கு ஒருவருக்காக நம் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவையே ஒப்புக் கொடுத்து பிதாவாகிய தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 32 நமக்கு இப்படியாக வார்த்தைகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. தேவன் தமக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் தம்மிடம் உள்ள எல்லாவற்றையுமே நமக்கு தமது கிருபையால் அருளுகிற அன்பின் தகப்பனாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் அவரிடம் உள்ள எல்லாவற்றையுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவருடைய கிருபையால் அருளுகிற அவருடைய அன்பின் வல்லமையில் நம் அனைவருக்கும் அவர் தகப்பனாய் இருக்கிறார், தந்தையாய் இருக்கிறார். தமக்கு மிகவும் அருமையான தன்னுடைய ஒரே பேரனாகிய தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து நம் மீது உள்ள தமது அன்பை தேவன் வெளிப்படுத்தினார். இது தேவன் நம் மீது எவ்வளவு பிரியமாகவும் அன்பாகவும் பாசமாகவும் அரவணைப்பாகவும் தமது ரட்சிப்பின் மேல் எவ்வளவு கரிசனையாகவும் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவையான அனைத்தையும் இலவசமாகவும் கருணை நிறைந்த இதயத்தோடும் தர விரும்புகிறார் என்பதை இன்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று சிந்தித்து நாம் அனைவரும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் உமக்காக எதையும் உம்மிடம் வைத்துக் கொள்ளாமல் எங்களுக்காக உம்மிடம் உள்ளத்தில் மிக சிறந்ததையே தந்துவிட்டீர் என்பதை அறிந்து கொண்டு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் எதிர்பார்த்திராத இரட்சகரையே எங்களுக்காக தந்த நீர் எங்கள் வாழ்க்கைக்கு தேவை என்று நீர் இணைக்கிற அனைத்தையும் நிச்சயமாக தருவீர் என்பதை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் தாழ்மையுள்ள இருதயத்தையும் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோமாக. सर्वसृष्टिக்கும் நிஜமான நீரே, சர்வசிருஷ்டியை காத்தவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வசிருஷ்டிக்கும் நிஜமான நீரே, சர்வசிருஷ்டியை
அவருடைய வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. ஒரே ஒரு வார்த்தை
ஆண்டவரே அவருடைய கிருபையால் உங்களை காத்து வழிநடத்துவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர் இரட்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். அப்படியாக நாம் கூப்பிடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட வேண்டும். ஏனோ தானோ என்று நாம் கூப்பிட்டால் அதற்கு பலன் கிடைக்காது. அப்படியாக நீங்கள் அனைவரும் அதனுடைய பிள்ளைகளாக இந்த பூவுலைகள் வாழும் பொழுது நாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் அனைவரும் செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து என்னுடைய பிள்ளைகள் அந்த பூவுலைகள் இவ்வளவு கஷ்டத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் கவலையிலும் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள். நான் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்தார்கள். அப்படியாக இன்றைய நாளில் நான் என்னுடைய பரலோக ராஜ்யத்தில் என்னுடைய வீட்டில் நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தைகளை கொடுப்பார். அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் நம் பாவங்களை நாம் செய்யாமல் ஆண்டவருடைய பாதையில் நாம் செல்வோம் என்றால் பாவங்கள் நமக்கு ஒருபோதும் பின்வாங்கி நம்மை பாவத்தை அடைய வைக்காது. அப்படியாக அந்த சாத்தானவன் நம்மை எவ்வளவு வர்ச்சித்து கர்ஜித்து நம்மை துன்பப்படுத்தினாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த சாத்தானவன் நம்மை விட்டு விலகச் செய்வார். அப்படியாக நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவோம். இன்றைய நாளில் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 38-40 நீங்கள் படித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் தேவன் தங்களுக்கு கொடுத்த அருள்பணியை பிலிப்பு பட்டணத்திலேயே செவ்வனே நிறைவேற்றினார்கள். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்களாம். இந்த நாளில் நாம் இந்த பவுலின் சீலாவை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர்கள் எப்படி இந்த பிலிப்பு பட்டணத்தில் செய்தார்கள் என்று ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து போகிறோம். ஏனென்றால் அந்த ரோமருடைய மக்கள் எப்படியாக அந்த ரோமாபுரியில் நாம் எந்த அளவிற்கு நாம் அந்த இடத்தில் நாம் அவருடைய வார்த்தைகளை நாம் எடுத்து சொல்வோம் என்று பவுலையும் சீலாவை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரோமாபுரியில் ரோமர்களாய் இருக்கிற அவர்கள் கேட்ட பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது பயந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்களாம். அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக் கொண்டார்களாம். அந்த ரோமருடைய அந்த நாட்டு மக்கள் அந்தபடி அவர்கள் சிறைசாலையில் இருந்து புறப்பட்டு லீதியாரிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்களாம். இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 38-40 படிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையிலேயே அந்த நாட்டில் எவ்வளவு கஷ்டத்தில் துன்பத்தில் துயரத்தில் அந்த சிறைச்சாலையில் அவர்களை அழைத்துக் கொள்ளும் போது கூட வார்த்தைகளை அவர்கள் இருவரும் கடைபிடித்து அந்த பட்டணத்தில் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறார்கள். ரோம அதிகாரிகளும் நியாயாதிபதிகளும் பவுலையும் சீலாவையும் விசாரிக்காமலேயே பயங்கரமாக சிறையில் அடைத்தார்கள். தங்களுடைய தப்பிதங்களை திருத்திக் கொள்ளும்படியாகவும் தாங்கள் செய்த தப்பிதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவாகவும் அதிகாரிகள் நேரடியாக சிறைசாலைக்கு வந்து அவர்களுடன் தயவாய் கருணையாய் பேசி பட்டணை வைத்து புறப்பட்டு போகும்படி அந்த சிறைசாலையில் இருக்கும் அதிகாரிகளை அவர்கள் இருவரையும் தயவோடு கேட்டுக் கொண்டார்களாம். நீங்கள் இருவரும் இந்த பட்டணத்தில் இருக்க வேண்டாம். நீங்கள் இன்றையிலே நீங்கள் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே செல்லுங்கள் என்று அந்த அதிகாரிகள் அந்த பட்டணத்துடைய சிறைச்சாலையுடைய அதிகாரிகள் இவர்கள் இருவரையும் தயவோடு கேட்டுக் கொண்டார்களாம். தேவ சித்தத்திலிருந்து விலகாதிருக்கும்படியாகவே தங்களது ரோம குடியுரிமையை பவுலும் சீலாவும் பயன்படுத்தினார்கள். பவுலும் சீலாவும் நீதிமான்கள் என்றும் குற்றம் ஒன்றும் செய்யாதவர்கள் என்றும் நிறுவனமாகியது. அவர்கள் குற்றமற்றவர்களாக சிறைசாலையிலிருந்து முறைப்படி விடுவிக்கப்பட்டனர். நாம் இந்த உலகில் இன்றைய காலகட்டத்தில் இந்த பூவுலகில் நாம் ஆண்டவரை அவருடைய வார்த்தைகளை எந்த அளவிற்கு நாம் வெளிப்படுத்துகின்றோம்?
இருக்கின்றோம். நாம் ஏதாவது வார்த்தைகளை நாம் சில இடங்களில் நாம் அந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அங்கே போராட்டங்களும் கலவரங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைக்கு கூட நிறைய இடத்தில் போராட்டங்களும் கலவரங்களும் நம்மளுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது எடுத்துக் கொடுக்கும் பொழுது அங்கே கலவரங்களும் அங்கலாய்ப்புகளும் ஜாதி மத பிரச்சனைகளும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் இந்த பவுலையும் சீலாவையும் நினைக்கும் பொழுது அவர்கள் அந்த காலத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அந்த ரோமாபுரி பட்டணத்தில் கொடுக்கும் பொழுது அவர்கள் மிகவும் துன்புறுத்தினார்களாம், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்களாம். ஆனாலும் அவர்களிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று அந்த அதிகாரிகள் சொல்லும் போது கூட அந்த ரோம பட்டணங்கள் அந்த இருவரையும் பவுலையும் சீலாவையும் அவர்கள் மிகவும் துன்புறுத்தினார்கள் என்று இந்த வேத வாக்கியத்தில் மிகவும் அழகாக எடுத்துக் கொடுக்கின்றன. அதன் பின்பு அவர்கள் சிறைசாலையில் இருந்து வெளியேறி விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை பிரசங்க செய்துவிட்டு அவர்கள் வெளியே சென்றார்களாம். பவுலும் சீலாவும் பட்டணத்தை விட்டு வெளியேறும் முன் லீதியாளின் வீட்டுக்கு சென்று ஒரு சகோதரியின் வீட்டுக்கு சென்று அங்கே கூடியிருந்த புதிய சிஷ்யர்களை சந்தித்து அவர்கள் உற்சாகப்படுத்தினார்களாம். பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டதினால் லீதியாலும் மற்ற விசுவாசிகள் சகோதர சகோதரிகளும் மிகுந்த துன்பம் அடைந்தார்களாம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை அந்த பட்டணத்தில் கொடுக்கும் பொழுது அவரிடத்தில் குற்றம் ஒன்றும் காணவில்லை. இதனால் அந்த இடத்தில் ஒரு சகோதரி லீதியாள் என்பவர் அவர்களை வீட்டிற்கு இருவரையும் அழைத்து அங்கு விருந்து செய்து அவர்களை மிகவும் ஆறுதல்படுத்தி அவர்களும் மிகவும் துக்கப்படுத்தி அவர்கள் மனதை துன்பப்படுத்தினார்களாம், துன்பத்திற்குள் ஆளாகினார்கள் என்று வேத வாக்கியத்தில் இந்த வார்த்தைகளுக்கு இவ்வளவு ஒரு அர்த்தங்கள் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. தாங்கள் சிறையில் அனுபவித்த பாடுகள் ஒருவரும் இருக்க மறுவரும் அப்பாடுகளின் பயனாக சிறைசாலை காரணம் அவனது வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட விதத்தையும் சிறைசாலையில் இருந்த மற்ற கைதிகள் அனைவரும் அற்புத அனுபவங்களை கண்டதையும் இவர்களின் ஆத்தும ரட்சிப்புக்காகவே தேவன் தங்களை சிறையில் அடைக்க இடம் கொடுத்தார் என கூறி அவர்களை ஆறுதல்படுத்தினார்கள். பாருங்கள், இந்த சீலாவும் இந்த பவுலும் இருவரையும் சிறையில் அடைத்தார்கள். அடைத்தும் கூட அந்த சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை இவர்கள் எடுத்துக் கொடுக்கும் பொழுது அவர்கள் உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு மனம் திரும்பி அவர்கள் வாழ வேண்டும் என்று அவர்களிடத்தில் அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டார்களாம். ஆனாலும் அந்த சீலாவும் பவுலும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? அந்த சிறைச்சாலையில் ஆண்டவர் தான் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார் என்று அவர்கள் மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் அந்த சிறை கைதிகளை பார்த்து ஆண்டவர் தான் எங்கள் இருவரையும் இந்த சிறைச்சாலையில் எங்களை அழைத்திருக்க எங்களுக்கு இந்த ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் என்று அவர்கள் இருவரும் மனம் தளராமல் சந்தோஷத்துடனே அந்த சிறைச்சாலையில் அந்த கைதிகளுக்கு அவருடைய வார்த்தைகளை, யாருடைய வார்த்தைகள்? ஆண்டவருடைய வார்த்தைகளை அந்த சிறை கைதிகளுக்கு எடுத்துக் கொடுத்தார்கள். அவர்கள் அனைவரும் நாங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்று மிகவும் சந்தோஷத்தோடும் ஆரம்பத்தோடும் அவர்கள் கேட்டுக் கொண்டார்களாம். தங்களை சிறையில் அடைக்க இடம் கொடுத்தார் என கூறி அவர்கள் அனைவரும் ஆறுதல் அடைய செய்து அந்த பவுலையும் சீலாவையும் அவர்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டு, நாங்கள் எங்களை அடைக்கவில்லை, ஆண்டவர் எங்களை உங்களிடத்தில் இந்த சிறைச்சாலையில் பார்க்க எங்களுக்கு அழைப்பு கொடுத்தார் என்று அவர்கள் மனதார அவர்களோடு உரையாடி கொண்டிருந்தார்களாம். பாருங்கள், அந்த சிறை கைதிகள் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறுகளை எல்லாம் இவர்கள் இருவரும் அந்த வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த சிறை கைதிகள் அனைவரும் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நான் ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மனம் தளராமல் உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு அவர்கள் அந்த இடத்தில் அந்த வார்த்தைகளை
சாத்தானவனுக்கு இடம் கொடுக்காமல், சாத்தானுடைய பாதையில் நாம் செல்லாமல், சாத்தானுடைய நினைவுகளில் நாம் சிந்திக்காமல், சாத்தானுடைய பார்வைகளில் நாம் பார்க்காமல், சாத்தானுடைய எண்ணங்களில் நாம் வாழாமல், சாத்தானுடைய வார்த்தைகளை நாம் உபயோகிக்காமல், அந்த அத்தனையும் ஆண்டவர் ஒருவர் தாமே சாத்தானிடத்தில் நம்மை மீட்டு அவருடைய கிருபையால் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குவார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படித்து பயிர் வேண்டும். உங்கள் துக்கத்திலும் பாரத்திலும் உங்களுடைய பிரச்சனைகளிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் நோய்களிலும் கர்த்தர் உங்களுக்கு அனைத்தையும் இரட்டிப்பாக கொடுப்பார். வார்த்தைகள் இருக்கின்றன. என் காரியத்தை வாய்க்கப்பட்ட கர்த்தர் எனக்கு இரட்டிப்பாக கொடுப்பார். உன் காரியத்தை வாய்க்கப்பட்ட கர்த்தர் உன்னோடு இருப்பார். உனக்கு முன்பும் உனக்கு பின்பும் கர்த்தர் உன்னோடு இருப்பார். அப்படியாக என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று அழகான வார்த்தைகள் இருக்கின்றன. படித்து பாருங்கள். படித்து பார்ப்பது மட்டுமல்ல, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்ற அந்த வார்த்தையை நாம் நாவினால் உச்சரிக்கும் பொழுது அந்த நாள் உங்களுக்கு எந்த விதத்திலாவது உங்களுக்கு காரியங்கள் இரட்டிப்பாக வளரும். உங்கள் தேவைகள் அந்த நாளில் சந்திக்கப்படும். அப்படிங்கிறதான் இந்த பவுலையும் சீலாவையும் நினைத்து பாருங்கள். அவர்கள் இருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை உலகம் முழுவதும் பரவிக் கொள்வது, அங்கே துன்பங்களும் துயரங்களும் வேதங்களும் மிகவும் தாண்டிக் கொண்டுதான் அவர்கள் அந்த பட்டணங்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துக் கொடுக்கின்றார்கள். அப்படியாகத்தான் மத்தேயு 16:18 என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. என் ஆலயத்தை கட்டுவேன், கட்டும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நாம் அப்படியாக அந்த ஆலயங்களை கட்டும் பொழுது எந்த விதத்திலும் நம்மை பாதாள சங்கத்தில் நம்மை விளைவிக்க மாட்டார். கர்த்தரை சேவிப்பதற்கும் சாத்தானை சேவிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பிள்ளைகளின் வழியாக அவர் ஏற்படுத்தினார். நம்முடைய வழியாக அவர் ஏற்படுத்தினார். தேவன் அனைத்தையும் அடக்கி ஆள்பவர், கர்த்தர் அனைத்தையும் அடக்கி ஆள்பவர். ஏனென்றால் அந்த உலகத்தை படைத்தவர். அப்படியாக தம் ஆற்றல் மிகும் வல்லமையை நிலைநாட்டுகிறவரும் அவரே. தாம் செய்ய தீர்மானத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பவரும் அவரே. பவுலையும் சீலாவையும் தமது திட்டத்தின்படியே அழைத்து வந்து தமது சபையை உருவாக்கினார். பிலிப்பி பட்டணத்தில் ஒரு உறுதியான சபையை தேவன் தமது உன்னத கிருபையினாலும் ஞானத்தினாலும் வல்லமையினாலும் விசுவாசிகளை கொண்டு கட்டி எழுப்பினார். இது பிலிப்பியர் 1:1-2 நீங்கள் வாசித்தால் புரியும். இந்த அர்த்தத்திற்கு அந்த வார்த்தைகள் அங்கு இருக்கின்றன. முதலாவது, ஆவியில் உண்டான சிறையிருப்பை ஏழை அடிமை பெண்ணிடமிருந்து இயேசுவின் நாமத்திலே தேவன் விடுவித்தார். அப்போஸ்தலர் 16:16-18 அந்த 2 வசனத்தை படித்து பாருங்கள். இரண்டாவது, சரீர பிரகாரமான சிறையிருப்பை ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டாக்கி பவுலையும் சீலாவையும் அவர் விடுதலை செய்தார். அந்த இடத்தில் ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டாக்கினார் கர்த்தர். அப்பொழுது சிறை இருப்பிலிருந்து பவுலையும் சீலாவையும் விடுதலை ஆக்கினார்கள். எப்படி பாருங்கள். அப்போஸ்தலர் 16:26 நீங்கள் வாசித்து பாருங்கள். மூன்றாவது, சிறைசாலக்காரர்களின் ஆத்துமா சிறையிருப்பை மாற்றினார். அப்போஸ்தலர் 16:27 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவனது குடும்பத்தினர் அனைவரும் ஆத்தும ஆதாயம் பெற்று அன்றைய தினமே ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். அந்த சிறையில் இருந்த அந்த அதிகாரி. அப்படியாக நாமும் கூட நம்முடைய மனம் மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாதையை நாம் செல்ல வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நாம் நம்முடைய விளைநிலத்தில் நாம் கவலையோடு நாம் அந்த விளைநிலத்தில் நாம் விதையை நாம் போடுவோம் என்றால் நமக்கு அந்த விதை வந்துட்டு பல மடங்கு நமக்கு கொடுக்கப்படும். கம்பீரத்தோடு அது நமக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். கம்பீரத்தோடு அதை
சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 5 நீங்கள் வாசித்து பாருங்கள். இருதய பூர்வமான நொறுங்குதலோடும் கருத்துடன் விதைக்கப்படுகிற சுவிசேஷம் எதிர்வரும் நாட்களில் தேவனால் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரிய பெரியதொரு ஆத்துமா அறுவடை கிடைக்கும் என்று அறிந்து நாம் விதைக்க வேண்டும். இதை எரேமியா 31:9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்பதை கேட்போம். இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி கூட நான் எங்கே அந்த வார்த்தையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி என்றால் நாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி என்பது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு. அதுதான் அந்த வார்த்தையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி அறுவடை மிகுதி வேலை ஆட்களோ குறைவு. அறுப்புகள் அதிகமாக இருக்கின்றன, ஆனால் வேலை நாட்களோ குறைவாக இருக்கின்றன. இந்த உலகத்தில் ஆண்களுடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கின்றன, ஆனால் கேட்பவர்கள் ஒன்றுமில்லை. அதை எடுத்து சொல்வர்கள் ஆட்கள் இல்லை. அதற்படியாக அந்த வார்த்தைகளுக்கு பிரகாரமாகத்தான் ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி லூக்காவிலும் மத்தியாவிலும் இருக்கும். அப்படியாக நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த குடும்பத்தில் வாழும் ஒவ்வொரு பிள்ளைகளும், கிறிஸ்தவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஒரு இரண்டு வார்த்தைகளை கொடுத்து பாருங்கள். உங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார். அப்படியாக இதனாலும் கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுப்பதற்காக அவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி அவரை நாம் ஒவ்வொரு நாளும் துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. இந்த நாளில் கூட இந்த ஜெபத்தின் வழியாக அவரை நாம் துதித்து இந்த ஜெபம் அவருக்கு எவ்வளவு நன்மைகள் வழங்கி கொண்டிருக்கின்றன என்ற ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அப்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அனைவரும் அவருடைய வார்த்தையை இந்த நாளில் கேட்கும் பொழுது மட்டுமல்ல, வீட்டிலும் நாம் போய் படித்து பயன்பெற வேண்டும் என்று கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி சென்று போவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் மீது இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் தேவனாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மிகவும் நேசிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது விலைமதிப்பற்ற குமாரனை எங்களுக்கு பதிலாக மறைக்கவும் எங்கள் பாவங்களுக்கு கிரயம் செலுத்தவும் அனுப்பியிருக்கிறேன் தகப்பனே. அத்தகைய ஈவை பெற நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காக நீ ஆயத்தப்படுத்தி உள்ள வேலைகளை முழு மனதுடன் உமக்கு நாங்கள் ஊழியம் செய்யும்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் வழியாக இடத்தில் நாங்கள் கூப்பிடுகிறோம் தகப்பனே. நாங்கள் நல்ல செயல்களுக்காக ரட்சிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, இயேசுவை தவிர வேறு எவராலும் வேறு எந்த நாமத்திலும் ரட்சிப்பு இல்லை என்ற எளிய உண்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனுக்காக உம்முடைய நீதியின் ஆடையை விடுவித்து பாவ மன்னிப்புக்கான வழியை வகுத்தேன். ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான உறவு இயேசு கிறிஸ்துவுடனான நமது உறவே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவருடன் வலுவான உறவில் வளர எங்களுக்கு உதவும் தகப்பனே. அவரை எங்கள் ராஜாதி ராஜன் என்றும் கர்த்தாதி கர்த்தன் என்றும் போற்றுகிறோம். அப்பா, அப்படியாக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுக்கு நீ அந்த கிருபையை தர வேண்டும் என்று இதோ இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை உள் மனதோடு நாங்கள் கூப்பிடுகிறோம். இயேசுவின் மூலம் நாங்கள் உம்மை அழைக்க எங்களுக்கு நீ அந்த கிருபை தந்ததற்காக பரிசுத்த நாமத்தினால் நாங்கள் உங்களை இந்த நேரத்தில் துதிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக இந்த நேரத்தில் பாடல்களை பாடி காணிக்கை கடந்து செல்வோம்.
என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்கிறது. இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் ஒருவனப்பட்டு அவருடைய திருவிருந்தில் அவருடைய இதயத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும் பாக்கியவான்களாக பாக்கியவாளியாக நாம் கருதப்படுகின்றோம். அப்படி
ஆண்டவருடைய திருவிருந்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் ருசிக்கும் பொழுது நம்மை அவர் சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துபவர். அப்படியாக நம் அனைவரும் இந்த நேரத்தில் ஒரு திருவிருந்தில் நாம் அனைவரும் ஒருவரப்பட்டு இந்த திருவிருந்தில் பங்கு கொள்வோமாக. நன்றியோடு அவரை செலுத்தி நாம் நன்றி பாடுவோம். நன்றி பாடுவே இயேசுநாதரே, என்னை வளர்த்தது அன்பு தெய்வமே. நன்றி பாடுவே இயேசுநாதரே, என்னை வளர்த்தது அன்பு தெய்வமே. நன்றி பாடுவே அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் அனைவர் கண்களை மூடி அவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை ஒவ்வொருவரும் தொட்டு நம்மை ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானவர் உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும்